guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டில் கேம் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 10 ஆஃப் 100 days of coding சேலஞ்சில் இருக்கோம். ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தட். ஓகே, வாங்க டக்குன்னு போயிட்டு நம்ம அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே கன்சோல் எல்லாமே டேட்டில் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ டிஸ்பிளே ஆகுது. தென் இங்கே நம்ம கேம் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பெட் பண்ணி வின் பண்ணுற கேம் தான் இது நான் பண்ணேன்றனால டன் பை என்னோட நேம் போட்டிருக்கேன். தென் நமக்கு என்னென்ன கலர் ஆஃப் டேட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ளூ, ரெட், க்ரீன், பர்பிள், ஆரஞ்ச், பிளாக் இந்த டேட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விச் டேட்டில் வில் வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளாம் பெட் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த டேட்டில் வின் பண்ணுச்சுன்னா நம்ம தான் வின்னர். இல்லை நம்ம பெட் பண்ண டேட்டில் வின் பண்ணல அப்படின்னா நம்ம அவுட் ஆகிட்டோம். நான் இப்போ பெட்டு கிட்ட போகிறது ரெட்டு மேலே. இது எனக்கே தெரியாது எது வின் பண்ணுவோன்னு. ஏன்னா நம்ம இங்கே வந்து ரேண்ட் யூஸ் பண்ணுறோம், ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, ரெட்டு வின் பண்ணதா தோத்துக்குதான்னு பார்க்கலாம். ரெட்டு நான் வந்துட்டான் பாருங்க நம்ம பையன். போடா முன்னாடி போடா. ஐயோ, ரெட்டு தாங்க கடைசியாக போகுது. ஐயோ, என்ன இவ்வளோ மோசமாக போகுது. நான் பெட்டு கட்டினது பர்பிள் பாருங்க போயிட்டான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. யூ லாஸ், பர்பிள் டர்ட்டில் இஸ் த வின்னர். ஓகே, வாங்க அப்படியே நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இதை பண்ணுறதுக்காண்டி நம்ம டர்ட்டில் அப்படின்ற ஒரு மாடியூலில் இருந்து டர்ட்டில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் ரேண்டம் அப்படின்ற மாடியூல்லேருந்து ரேண்டிங்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்டில் டர்ட்டில் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். தென் இங்கே நீங்கள் பார்த்த அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். பிரிண்ட் வெல்கம் டு டர்ட்டில் கேம். நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் அந்த கேமை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே தான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். தென் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். செட்டப்ன்றது ஒரு மெத்தடு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வித்தையும் ஹைட்டையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நான் ரன் பண்ணதும் ஒரு டிஸ்பிளே ஷோன் ஆச்சுல உங்களுக்கு. அது எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ வித்தில் இருக்கணுன்றதை நான் இங்கே தான் செட் பண்ணியிருக்கேன். தென் நான் பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருந்துச்சுல, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறதுக்காக b.gif அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஸ்க்ரீனுக்கு பேக்ரவுண்டில் இருந்த இமேஜ் செட் பண்ணுறதுக்காக. தென் இந்த யூசர் பெட்டில் வந்து உங்களுக்கு நான் ரன் பண்ணதும் ஒரு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுல, யார் வின் பண்ண போகிறான்னு, விச் டர்ட்டில் வில் வின் த ரேஸ் அப்படின்னு. அதுக்காக இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டைட்டிலில் வந்து மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபஸ்ட்டு வந்து ஆல் டர்ட்டில்ஸை வந்து எம்டியாக வச்சுக்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எந்த டர்ட்டிலுமே இருக்காது. ரேஸும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ரேஸ் வந்து ஃபால்ஸாக இருக்குது. தென் கலர்ஸில் நமக்கு என்னென்ன கலர் ஆஃப் டர்ட்டில்ஸ் வேணுன்றதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னாலும் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் ஒய் பொசிஷன்ஸ், எந்தெந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எனக்கு டேட்டில் வந்து அலோகேட் ஆகணும் அப்படின்ற பொசிஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு 6 டேட்டில்ஸ் போதும் கேம் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து நான் ரேஞ்ச் 0 to 6 கொடுத்துருக்கேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டேட்டில் அப்படின்ற வேரியபிளில் டேட்டில்ன்ற மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். நம்ம நியூ டேட்டில் டாட் ஷேப்னு கொடுக்கும்போது என்ன ஷேப்பில் பண்ண போகிறோம், டேட்டில் தான். எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் டேட்டில் கேம்ன்றனால டேட்டிலே. ஸோ தென் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து வர்றதுனால இன்டெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கலர் ஆஃப் 0 அப்படின்றப்ப எதாவது மீன் பண்ணோன்னா ப்ளூ வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் திரும்ப. ப்ளூவே போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்டு, க்ரீனு இது எல்லாமே அந்த இன்டெக்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வருது. இந்த டைம் பார்த்தீங்களா இவன் எவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்கான்னு. க்ரீன் தான் வின் பண்ணுவா போல். பாரா, க்ரீனுக்கு அடிச்சது லக்கு. ஸோ ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு டேட்டில் வின் பண்ணும். நம்ம எந்த டைமுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த டேட்டில் தான் வின் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ரேண்ட் மூலியமாக தான் நடக்குது. நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இங்கே பென்னப் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா நம்ம டேட்டில் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே பென் வந்து நமக்கு வரும், அது லைன் ட்ராப் பண்ணும். பென்னப் கொடுக்குறனால அது வந்து லைன் ட்ராப் பண்ணாது. தென் இங்கே வந்து நியூ டேட்டில் டாட் கோ டு, இது வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எக்ஸ்பொசிஷன் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த -285ன்றது இந்த ஸ்ட்ரைட் லைனை குறிக்கும்.
தென் ஒய் பொசிஷனில் தான் நம்ம இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அது மேலே 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 வந்து நமக்கு லெஃப்ட்டில் அப்பில் வந்து வந்துகிட்டே இருக்கும். தென் இது எல்லாத்தையுமே நம்ம நியூ டேட்டலில் அப்பன் பண்ணிக்கிறோம். அப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பெட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். யூசர் வந்து பெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து வேல்யூஸ் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு வேல்யூஸ் கிடச்சதும் இது வந்து ட்ரூவாக மாறிடும். ஸோ ரேஸும் நமக்கு இப்போ ட்ரூ. ஸோ ஒயிலில் வந்து இங்கே ட்ரூ ஆகிடுச்சு ஃபங்க்ஷன். ஸோ ஃபாரில் போய்ட்டு ஆல் டேட்டில்ஸ்லேருந்து ஒவ்வொரு டேட்டிலாக செக் பண்ணுறோம். அந்த டேட்டில் வந்து எக்ஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிற 275 தாண்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் பாயிண்ட். இதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுதான் வின்னர். ஓகேவா? அப்படி தாண்டுறப்ப நம்ம வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறோம். அப்படி தாண்டுறப்ப ரேஸ் வந்து ஃபால்ஸாக மாறிடுது. தென் வின்னில் வந்து அந்த என்ன கலர் பென் கலர் வந்து அந்த டேர்ட்டலோட கலரை குறிக்கும். அதுதான் வந்து வின்னர். அதை வந்து நம்ம செக் பண்ணுறோம். நம்ம கொடுத்த கலரும் அங்கே வின் பண்ண கலரும் ஒன்றா அப்படின்னு. அப்படி ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். யூ வான் த வின் அப்படின்னு சொல்லிட்டு யார் வின் பண்ணாங்களோ என்ன கலர் வின் பண்ணுச்சோ அது. தென் இந்த டேட்டில் இஸ் வின்னர்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். சப்போஸ் இது அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ லாஸ், நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம் அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடுறோம். நம்ம டேட்டில் வந்து எந்த டேட்டில் வின் பண்ணுச்சு அப்படின்றத இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம டேர்ட்டில் வந்து மூவ் ஆகுதுல்ல, அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இங்கே ரேண்டின்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான். அது வந்து 0 to 10 நான் கொடுத்துருக்கனால அந்த ரேஞ்சில் இருக்கிற எந்த நம்பர்ஸ்னாலும் அதுவாக வந்து ரேண்டமாக பிக் பண்ணும். அதுதான் இந்த ரேண்டின்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. அப்படி பிக் பண்ணி அது டிஸ்டன்ஸில் வந்து சேவ் பண்ணும். தென் டேர்ட்டில் டாட் ஃபார்வர்டில் ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அவ்வளோ டைம் அது மூவ் ஆகும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு டேட்டிலும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அதில் வந்து மூவ் ஆகிட்டே போகுது. தென் இது எல்லாமே முடிஞ்சதும் நமக்கு வந்து ஸ்க்ரீன் எக்ஸிட் ஆகிடும். ஸோ வந்து ஸ்க்ரீன் டாட் எக்ஸிட் ஆன் ஐக்கான். அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நிறையா விஷயம் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். எப்படி டேர்ட்டில் ஃபங்க்ஷன் வந்து டேர்ட்டில் மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி விளாண்டு பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.